வணக்கம். மற்றுமொரு அறிவியல் தொடரிலே நாம் இன்று காண்கின்றோம். மிக மகிழ்ச்சி. இப்போது நாங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தில் நுழைந்திருக்கின்றோம். அதாவது பூமியினுடைய ஆரம்பகால சரித்திரத்தை, எமது சரித்திரத்துக்கு முற்பட்ட கால சரித்திரத்தை நாங்கள் அறிய முயல்கின்றோம். முற்பட்ட காலம் என்று சொல்லுகின்ற பொழுது அனைத்துமே நாங்கள் குடியேற்ற முயற்சி காலம் என்று கூறலாம். அதாவது பிரபஞ்சங்களில் வாழ்ந்த மனிதர்கள் தமது பிரபஞ்சத்திலே அதிக மனித பாப்புலேஷன் பெருக்கத்தினாலே அங்கே வாழ முடியாது, வெளிக்கிட்டு வெவ்வேறு இடங்களிலே காணப்பட்ட கிரகங்களிலே குடியேறி வாழ்ந்த காலம். இது பூமியை பொறுத்தவரையிலே தொடர் நிகழ்ச்சியாக நடந்து வந்திருக்கின்றது. அங்கே வெளி உலகத்திலே இருந்து பல ஆயிரம் பேர் வருவார்கள், இங்கே குடியேறுவார்கள், பாரிய கட்டிடங்களை கட்டுவார்கள், கலை கலாச்சாரங்களை வளர்ப்பார்கள். அது மிகவும் உயர்ந்த நிலையிலே உயர்ந்த நிலையை கொண்ட வாழ்க்கையாக இருக்கும். அப்போது அந்த அரசை கைப்பற்றுவதற்கு முயல்வார்கள். பெரிய யுத்தம் ஒன்று வெடிக்கும், முழுவதும் அழியும், அனைவரும் அழிவார்கள், மிகுந்திருப்பவர் போவார். இது ஒரு பேட்டர்னாக இதே மாதிரியான நிகழ்வுகள் இந்த பூமியிலே தொடர்ந்தும் நடைபெற்று வந்தன. இறுதியாக அந்த குடியேற்ற முயற்சி தான் நாங்கள் பார்க்க போகின்ற இந்த அத்லாந்திக்கு மூவம். இது இறுதி முயற்சி. இந்த முயற்சிக்கு பின்னர் யாரும் அந்த குடியேற்ற நிகழ்வை நடத்தவில்லை. அது முடிந்து விட்டது. இன்றைக்கு ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர். இதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்த்தால் ஒரே ஒரு காரணம்தான். அந்த கிரகங்களிலே தொடர்ந்தும் வாழ முடியாமை, அதிக ஜனப்பெருக்கம். இதுதான் நிகழ்வு, ஒரு ஒன்றுமில்லை. இதே நிகழ்வின் அடிப்படையிலே தான் அனைத்துமே இங்கே நடைபெற்றது. எல்லாம் இப்பொழுது நாங்கள் பூமியிலே இருக்கின்ற மாதிரி நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது பூமி தரக்கூடிய ரிசோர்ஸஸ்களுக்கு அமைவாக வாழக்கூடிய மனிதர்களை விட 2 மடங்கு மனிதர்கள் நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. இதனுடைய தாற்பயத்தை, இது எங்களுக்கு தருகின்ற அழிவை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அங்க காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் அறிவிலே மிக உயர்ந்த மனிதர்கள். பாருங்கள், இந்த பிரபஞ்சம் ஆரம்பமாகி, அதாவது நாங்கள் பிரபஞ்சம் என்று சொல்வது நாங்கள் வாழ்கின்ற இந்த பால்வழி, இந்த பிரபஞ்சம் உருவாகி இன்றைக்கு 810 பில்லியன் ஆண்டுகள். எமது சூரிய குடும்பம் உருவாகி 5 பில்லியன் ஆண்டுகள். இப்போ பாருங்கள், 805 பில்லியன் ஆண்டுகள் எங்களுக்கு முன்னரே உருவான பிரபஞ்சங்களிலே பறந்து வாழ்கின்ற, உங்களுக்கு தெரியும், 705 பில்லியன் சூரிய குடும்பங்கள் நாங்கள் வாழ்கின்ற கிரகத்திலே இருக்கின்றன. எவ்வளவு மனிதர்கள் எவ்வளவு அறிவோடு அவ்வளவு காலத்துக்கு இருப்பார்கள் என்று பாருங்கள். மிக அறிவிலே உயர்ந்தவர்கள், அறிவின் மிக எல்லையை அடைந்தவர்கள் அந்த மனிதர்கள். அவர்கள் அங்கே வாழ முடியாமல் அந்த காலத்திலே அவர்களுடைய டெக்னாலஜி, அவர்கள் வளர்த்திருந்த அந்த அறிவினுடைய அதிக உயர்ச்சி, அதாவது அறிவின் முதிர்ச்சி தான் டெக்னாலஜி என்று கூறுகின்றோம். அது அவர்களுக்கு அனுமதித்தது எதுவும் செய்வதற்கு. ஒரு பிரபஞ்சத்திலே இருந்து மறு பிரபஞ்சத்துக்கு அல்லது பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்கின்ற அந்த டெக்னாலஜியை அவர்கள் பெற்றிருந்த காலம் கிட்டத்தட்ட நாங்கள் கூறலாம் 25 மில்லியன் அல்லது பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர், 25 பில்லியன் இயர்ஸ், அதுக்கு முந்தைய காலம். அப்பொழுதே அவர்கள் அந்த அறிவை பெற்றிருந்தார்கள். அதனால் அவர்கள் தாராளமாக போகலாம். இதை நாம் அறிய முதலிலே பிரபஞ்சத்திலே செய்தவர்கள் இந்த சைரஸ் கிரகத்தைச் சேர்ந்தவர்கள், சிரியஸ் என்று சொல்கின்றோம். அங்கே பல்வேறு மனிதர்கள் எல்லாம், அங்கே வகையான மனிதர்கள் எல்லாம் இருந்தார்கள். பல்வேறு வகையான மனிதர்கள், 3 அடி துறக்கம் 30 அடி உயரமான மனிதர்களும் இருந்தார்கள். எல்லா கலர்லையும் நிறத்திலையும் இருந்தார்கள். இவர்கள் பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்து பிரபஞ்சத்திலே காணப்பட்ட ஏனைய அந்த இடங்களை எல்லாம் கைப்பற்றி அந்த இடத்திலே மனிதர்கள் வாழ்ந்தால் அவர்களை அடிமையாக்கி, அவர்கள் யாராவது எதிர்த்தார் அவர்களை கொன்று, அதை பிடித்து அவர்களோடு தங்களை இனங்களையும் கலக்கவிட்டு கலப்பினங்களை உருவாக்கி இந்த நிகழ்வை நடத்தியவர்கள் இந்த சைரஸ் கிரகத்தைச் சேர்ந்தவர்கள்.
இந்த விவரங்களை நீங்கள் அறியலாம் என்ற சைரஸ் அகதிகள் என்ற அந்த தொடரிலே இதை பற்றி நான் ஓரளவுக்கு கூறியிருக்கின்றேன், என்ன நடைபெறுகிறது என்றது. இதுதான் உண்மையாக விழுந்த விடயம். இது கிட்டத்தட்ட இன்றைக்கு 150,000 ஆண்டுகளுக்கு வரையும் நடைபெற்றது. தொடர்ந்து 150,000 ஆண்டுகள் வரையும் நடைபெற்றது இந்த குடியேற்றங்களும் அதுக்கு எதிரான எதிர்ப்புகளும் கிளர்ச்சிகளும் யுத்தங்களும் அங்கே நடந்து. காரணம் என்றால் இவர்கள் ஒரு அக்ரெசிவ் நேச்சர் உள்ள மனிதர்களை அடிமைப்படுத்தி தங்கள் ஆயுதத்துக்கு முன்னாலே அவர்களை பணிய வைத்து ஆட்சி செய்தவர்கள். பண்பாக இல்லை. அவர்களுக்கு அன்பும் பண்பும் தெரியவில்லை. இந்த சைரஸில் உள்ளவர்கள் மிக மோசமான மனிதர்கள். அவர்கள் அந்த காலத்திலே போகாத இடங்களே இல்லை. நீங்கள் அறியலாம், எங்களோட பூமி உருவாகி அது அந்த லாவா என்று சொல்லுவோமே, அது குளிர்ச்சி அடைந்து கல்லாக முதலெல்லாம் அங்கெல்லாம் நடந்திருந்துக்கிற அடிகளெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த 30 அடி மனிதர்கள் 5 அடி 6 அடி நீளமான அடிகளையெல்லாம் பதித்திருக்கிறார்கள். அதாவது முதல் பிரயாணம் செய்யறதுக்கு இவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் இந்த ஜாயன்ஸ் என்று சொல்கின்ற 30 அடி மனிதர்கள் தான். அவர்கள் தான் எல்லா இடங்களுக்கும் பறந்து சென்று இடங்களை கண்டு பிடித்து தங்களோட இனங்களை கொண்டு குடியேற்றியவர்கள். அவர்கள் இப்போ எங்களோட பூமியிலே நிறைய அந்த காலடிகளை நீங்கள் திருப்பீர்கள். பலர் அதை கும்பிடுகிறார்கள். எனவே அது இந்த சைரஸை சேர்ந்த அந்த ஜாயன்ஸ் என்ற மனிதர்கள் தான் இதுகளெல்லாம் எல்லா இடங்களும், பூமி மட்டுமில்லை எல்லா இடங்களிலும் அவங்க இந்த மனிதர்கள். இந்த 150,000 ஆண்டுகள் வரையும் நடைபெற்ற இந்த நிகழ்வு 150,000 ஆண்டுகளுக்கு பின் முடிவடைந்து விட்டது. ஓரளவுக்கு முடிவுக்கு அது வந்துவிட்டது. ஆனால் பூரணமான முடிவுக்கு வரவில்லை. பூரணமான அமைதி பிரபஞ்சங்களிலே ஏற்பட்டது இன்றைக்கு 52,000 ஆண்டுகளுக்கு முன்னர். அந்த அமைதி தானாக ஏற்படவில்லை. அது அவர்களை பொறுத்தவரையிலே அது செயற்கை முறையாக ஏற்படுத்தப்பட்டது என்று கூறுகிறார்கள். அது எவ்வாறு என்று கூறுகிறார், மனிதனுடைய அங்கே வாழ்ந்த பிரபஞ்சங்களிலே வாழ்ந்த அனைத்து மனிதருடைய சிந்தனைகளிலேயும் மாற்றங்களை செயற்கை முறையாக ஏற்படுத்தி அனைவரையும் அன்போடும் பண்போடும் ஒவ்வொரு மனிதரும் நோக்கின்ற அந்த நிலைமையை ஏற்படுத்திய காலம். அதற்கு பிறகு இப்போ யுத்தம் என்றதே இல்லை. அவர்களால் ஒருவராலையும் யுத்தம் செய்ய அவர்களால் முடியாது. அந்த விஷயத்தை அவர்கள் மூலையில் இல்லை, அது எடுக்கப்பட்டு விட்டது. அதனாலே பிரபஞ்சம் முழுவதும் இப்பொழுது அமைதிதான் தோன்றுகிறது, இந்த பூமியை தவிர. இந்த பூமியிலே அந்த சரித்திரம் தொடர்கிறது. மக்களை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்கின்ற அந்த அதிகார ஆசை, அந்த ஆசை உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலே இப்பொழுது அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூமி முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து தாங்கள் ஆள வேண்டும் என்ற அந்த மோகம், லஸ்ட் ஆஃப் மைட் என்று சொல்லலாம். அப்படியானது இது பிரபஞ்சத்திலே இருந்த ஒரு வழக்காறு, ஒரு பழக்கம். அதை அங்கே உள்ளவர் தானே நாங்கள், அந்த சைரஸிலிருந்து வந்தவர் தானே நாங்கள் பின்பற்றுகிறோம். எப்படி முடியும்? அது மட்டுமில்லை, நாங்கள் யுத்தம் செய்வதற்காக ஆக்கப்பட்ட மனிதர்கள். எங்களுடைய கூடவே நடக்கப் போகுது. எனவே இதுதான் பிரபஞ்சங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே நடைபெற்ற விடயங்கள். அந்த விடயத்தினுடைய இறுதி பாகம் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது குடியேற்ற முயற்சிகள் என்று அது ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம். சரித்திரம் அதை தொடர்ந்து, சரித்திரம் என்றால் நான் சொன்னது போல பரம்பரையாக டினாஸ்ட்ரி, உங்களுக்கு தெரியும், ஜப்பான், சைனா, தமிழ்நாடு, அதாவது இந்தியா போன்ற இடங்களெல்லாம் சேர சொல்ல பாண்டியர்கள் பரம்பரையான ஆட்சி முறை தான். தந்தைக்கு பிறகு அதிகாரம், தனியனுக்கு போகிற ஆட்சி முறை. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குற இந்த முறை அது அல்ல. இது குடியேற்ற முயற்சி, தனி நிகழ்வுகள். அது மட்டும் இல்லை, இந்த அப்படியான ஒரு டினஸ்ட்ரி முறையும் எங்கள் பூமியிலே எப்போது இருந்தது. அந்த டினஸ்ட்ரி முறை ஹைப்பபோரியா என்ற இடத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஹைப்பபோரியா என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் அதை கலிஃபோர்னியா என்று அழைக்கின்றோம். ஆனால் இந்த கலிஃபோர்னியா இந்த வடமுனை மாறுவதற்கு முன்னர் வடக்கிலே இருந்த ஒரு நகரம், மிகவும் சிறப்பான நகரம். வருடம் 365 நாளும் இதமான வாழ்க்கை வாழக்கூடிய நகரம். அது இதமாக அந்த காலம் அப்போது இருந்தது. அந்த இடத்தை ஒரு வெளியுற உலகத்திலே உள்ள ஒரு விஞ்ஞானி, அவனுடைய பெயர் எரூஸ், அவன் அதை கைப்பற்றி அங்கே தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி அதை பரம்பரையாக கொண்டு சென்றார். ஒரு மிக நீண்ட காலத்துக்கு சென்றது. அது இப்போது பூமியில் இருக்கின்ற அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சிகளை
தழுவிய ஆட்சி முறை தான் எப்படி போகிற ஆட்சி முறை நீண்ட காலத்துக்கு. நாங்கள் இப்போ பார்ப்பது குடியேற்ற நிகழ்வு, ஒரு நிகழ்வு. இதுபோல பல நிகழ்வுகள் முன்னரே நடைபெற்றன. அங்கே இருந்து பல ஆயிரம் மனிதர்கள் பூமிக்கு வருவார்கள், குடியேற்றங்களை அமைப்பார்கள், கட்டடங்களை கட்டுவார்கள், நாகரிகத்தை வளர்ப்பார்கள், தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வார்கள், ஆட்சியை கைப்பற்றுகின்ற அதே அடிப்படையில் தான் எல்லாம் அழியும், எல்லாத்தையும் அழிஞ்சு கொண்டு போவார். இது தொடர்ந்து நடைபெற்ற முறை. இதன் இறுதி பகுதியை தான் நாங்கள் அத்லாந்திக் மூ என்று காண்கின்றோம். அத்லாந்திக் ஒரு நகரம், மூ என்றது மற்றொரு நகரம். இரண்டும் வித்தியாசம், ஒன்று கொண்டு வித்தியாசமான ஆட்சி முறைகளை கொண்ட 2 நகரங்கள். ஆனால் ஒரே நேரத்தில் கட்டப்பட்டவை, தொடர்புடையவை, ஒரு குடும்ப உறுப்பினர்கள் என்று நாங்கள் கூறக்கூடிய மனிதர்களாலே ஆட்சி செய்யப்பட்டு அப்படி விவரங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். இதற்கு பின்னர் பூமியிலே குடியேற்ற முயற்சி நடைபெறவே இல்லை. கிட்டத்தட்ட 10,000 கிறிஸ்துவுக்கு முன் 10,000 ஆண்டுகள் என்று கூறலாம். அதற்கு பின்னர் இந்த வெளியுலவாசிகள் பூமியிலே குடியேற்றுகிறது என்ற நிகழ்வு அதை விட்டுவிட்டார்கள். அதோடைய லெவல் போய்விட்டது. இது ஆக இறுதி நிகழ்வு இந்த அத்லாந்திக் மூ என்ற விடயங்கள். இங்கே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அத்லாந்திக் மூ என்பது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒரு முன்னொரு நிகழ்வினுடைய ஒரு தொடர்பு. இதற்கு முதல் நடைபெற்ற ஒரு நிகழ்வினுடைய ஒரு தொடர்பு தான் இந்த அத்லாந்திக் மூ என்பது. ஆகவே நாம் அத்லாந்திக் மூவை திடீரென்று பார்த்தால் அநேகமாக அது விளங்காமல் போய்விடலாம். ஆகவே இதற்கு முன்னர் என்ன நடந்தது என்று நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த அத்லாந்திக் மூ என்பதை பூரணமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. ஆகவே சற்று முன்னர் நாங்கள் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போய் நாங்கள் இந்த அத்லாந்திக் மூ என்ற அந்த தொடர்பை நாங்கள் தொடர வேண்டியிருக்கின்றது. அதன்படி நாங்கள் என்ன நடந்ததற்கு முதல் என்று சற்று பார்ப்போம். நான் முன்னர் கூறியது போன்று இந்த அத்லாந்திக் மூ என்பவை ஆரம்ப கால சரித்திரத்தின் ஒரு இறுதி பகுதி, ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு பகுதி. இந்த சரித்திரத்தை பற்றி தொடர்பு அறிக்கைகள் நிறையவே பேசுகின்றன. அநேக தொடர்பு அறிக்கைகள் பற்றி ஆங்காங்கே விடயங்களை குறிப்பிட்டு செய்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் பார்ப்போமானால் தொடர்பு அறிக்கை 3, 9, 55, 60, 70, 219, 256 ஆகிய தொடர்பு அறிக்கைகளை நாங்கள் குறிப்பிடலாம். உண்மையிலே இவை மட்டுமல்ல, இவை தவிர்ந்த இன்னும் அநேக தொடர்பு அறிக்கைகள் இந்த விடயம் பற்றி தெரிவிக்கின்றன. இந்த விடயங்கள் என்ன அவை கூறுகின்றன என்ற அந்த விடயங்கள் அனைத்தையும் நான் ஒழுங்குபடுத்தி அங்காங்கே கிடைத்த விடயங்கள் எல்லாம் திரட்டி அவற்றை ஒழுங்குபடுத்தி ஒரு ஒரு சரித்திரத்தை இந்த ஒழுங்குமுறையாக இங்கே கூற நான் முயலுகின்றேன். அவ்வாறு நான் கூறியது போன்று பல்வேறு தொடர்பறிக்கைகளில் ஆங்காங்கு விவரிக்கப்பட்ட விவரங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவற்றையெல்லாம் ஒரு ஒழுங்குமுறையாக வகுத்து தொகுத்து செல்வதுதான் இந்த அட்லாண்டிக் மூ என்று நாங்கள் கூறுகின்ற இந்த நகரத்தினுடைய வரலாறு. இந்த நகரம் என்பது சாதாரண நகரம் அல்ல. இந்த அட்லாண்டிக் மூ என்பவை பூமியிலே இதுவரை காலமும் காணப்படாத மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டு அமைக்கப்பட்ட 2 நகரங்கள். மிக உயர்ந்த தொழில்நுட்பம். அவ்வாறான தொழில்நுட்பத்தை இதுவரையிலே பூமி கண்டிருக்கவில்லை, இனிமேல் காணப்போவதும் இல்லை. அவ்வளவு உயர்ந்த தொழில்நுட்ப அறிவோடு தொழில்நுட்பத்தை புகுத்தி கட்டப்பட்ட மிக சிறப்பான 2 நகரங்கள் தான் இந்த அட்லாண்டிக்கும் அந்த மூ. நாம் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏற்பட்டிருந்த யுத்தங்கள், அதாவது ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகளும் அதனால் ஏற்பட்ட பயங்கர யுத்தங்களும் மிக நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து அது இறுதியாக ஏறத்தாழ 150,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு முடிவுக்கு வந்தது. அது ஒரு இறுதியான முடிவாக இருக்கவில்லை. அது இறுதியான ஒரு முடிவு, ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்தது இன்றைக்கு 52,000 ஆண்டுகளுக்கு முன்னர். நான் குறிப்பிட்டது போல இந்த 52,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட அந்த
அந்த இறுதி முடிதியின் நிகழ்வு இயற்கையாக ஏற்பட்டது அல்ல, அது செயற்கையாக ஏற்பட்டது. அதாவது மனித மூளையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது மனிதருடைய சிந்தனையிலே யுத்தம் செய்ய வேண்டும், நாடுகளை பிடிக்க வேண்டும், மக்களை அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை ஆயுதங்களுக்கு முன்னாலே நிறுத்தி ஆட்சி செய்ய வேண்டும், கொடூரமான ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை அந்த வெளி உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுடைய மூளையிலே இருந்து செயற்கையாக அகற்றிவிட்டார்கள். செயற்கையாக செய்யப்பட்டது. இந்த விடயங்களை பற்றி சந்தர்ப்பம் நான் கிடைக்கின்ற பொழுது எவ்வாறு செய்யப்பட்டது என்றதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இந்த விடயத்தை பூமியிலே உள்ள மனிதர்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று வில்லிமாயரும் சம்பந்தப்பட்ட குழுக்களும் இங்கே சிந்தித்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நாங்கள் பூமியிலே இருக்கின்ற அனைவரும் நாங்கள் சந்தோஷமாக வாழலாம், ஒருவரோடு ஒரு ஒற்றுமையாக வாழலாம் என்று நான் கருதினேன். ஆனால் அவர்கள் அதற்கு அடுத்த மாதத்தில் அவர்கள் வித்தியாசமான அதை பார்த்து விட்டார்கள். அதாவது அதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு சரியான ஒரு சொல்லிசனையை அவர் கூறினார்கள். அதாவது அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், அறிவு என்பது படிப்படியாக வளர்வது, ஒன்றிலிருந்து ஒன்று வளர்ந்து வர வேண்டும். அதை நாங்கள் புகுத்துவோமா இருந்தால் அது தவறாக பாவிக்கப்படும், அது அந்த மூளையால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது தவறாக மிக மோகமான அழிவுக்கு விட்டு செல்லும் என்ற ஒரு கருத்தை அவர்கள், விஞ்ஞான ரீதியான கருத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். ஆகவே பூமியுள்ள மனிதர்களுக்கு நாங்கள் உதவுவோம், அவர்கள் அறிவை எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக உயர்த்தி செல்வதற்கு. அதை தவிர நாங்கள் திடீரென்று அவர்களுடைய மூளைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்த முயலக்கூடாது, அது தவறானது என்ற முடிவுக்கு அவர் வந்தார்கள். ஆனால் சரியான முறைதான். அறிவை கொடுத்து விட்டால் என்ன நடக்கிறது பாருங்கள். ஒரு விடயம் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனே அதை காசை கொடுத்து வாங்கிடுறாங்க. என்னத்துக்கு வாங்குகிறார்கள்? யுத்த தளவாடங்களை செய்வதற்கு, மனித முன்னேற்றத்துக்கு அல்ல. என்ன காரணம்? இந்த மூளையிலே இருக்கின்ற விருப்பம் என்னவென்றால் அதிகாரம், கண்ட்ரோல், ஆட்சி. இதுதான் இந்த உயர்ந்த இந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் இருக்கின்றது. அது இது கிடைத்து விட்டால் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கிறது. இப்போ பாருங்கள், அந்த ஏஐ என்ற ஒன்று வந்து விட்டது. அதை வாங்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆசை கொடுத்துட்டு? கூகுள் இருக்கிறாங்க, மைக்ரோசாஃப்ட் இருக்கிறாங்க, அந்த எத்தனையோ இந்த பெரிய பெரிய அந்த காசுள்ளவர்கள் எல்லாம், காசுக்காரங்கள் எல்லாம், ஈவன் இந்த அமேசான் கூட எல்லாரும் அதை காசை கொடுத்து வாங்கி தங்களுடைய சொந்தமாக்க முயற்சிக்கிறார்கள். என்ன காரணம்? அதை கொண்டு மேலதிகமான பணத்தை சம்பாதிப்பதுதான், மக்களிடமிருந்து பணத்தை சம்பாதிப்பதுதான், வேறு காரணமும் இல்லை. இப்படித்தான் அந்த அறிவு தவறாக ஒருவருக்கு கிடைக்குமாக இருந்தால் அது தவறாகத்தான் பாவிக்கப்படும். நல்ல மக்களுடைய முன்னேற்றத்துக்கு அது பாவிக்கப்படுவதே இல்லை, அது விடுவதும் இல்லை. அதே பொழுதும் முதலாக்கி கொள்வார்கள். இப்படித்தான் பூமியில் நடக்கின்றது. ஏன்? இதுக்கு உண்மையான அறிவு அவங்களிடம் இல்லை. நாங்கள் மனிதர்களோடு அன்பாகவும் பண்பாகவும் வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றவே கிடையாது. வாழ வேண்டும், அவர்களை அடிமையாக்கி வாழ வேண்டும் என்றதுதான் அந்த அடிப்படை நோக்கம். அந்த அடிப்படை நோக்கத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மூளையில் திடீரென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் எங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும், வேற ஒன்று பிடிக்காது, உண்மையிலே வரமாட்டாது. அவர் சிலருடைய விளக்கம் அருமையான விளக்கம், அது தவறானது. ஆகவே நாங்கள் அறிவை கொடுப்போம் என்று இந்த அறிவை தந்திருக்கிறார்கள். அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு இதனுடைய பெருமதி அநேகருக்கு உங்களுக்கு தெரியும். அது போக போகத்தான் உங்களுக்கு விளங்கும். நான் சொல்லுவது, நாங்கள் பேசுவது எல்லாமே உண்மையான விடயங்கள், அறிவுகள். இது முழுவதையும் அவர்கள் தந்தது இதே காரணத்துக்காகத்தான். பூமியிலேயும் மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுவதும் அமைதியை அவர்கள் ஏற்படுத்தியது அறிவை புகட்டுவதன் மூலம், மனிதர்களுடைய சிந்தனையின் ஆற்றலை அதிகரிக்க செய்வதன் மூலம். நாங்கள் யார், மனிதர்கள் யார், அவருடைய பண்புகள் என்ன, நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எது சரியான வாழ்க்கை என்பதை நாங்கள் தீர்மானித்து அதை வாழ்வதற்கும் அதை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த அறிவை அவர்கள் 50 வருடமாக எங்களுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சொல்லித்தந்தார்கள். அதைத்தான் நான் திரட்டி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு தமிழ் மக்களோடு நாம் அனைவரும் அறிவை பெற்று நாங்களும் ஏனைய இனங்களுக்கு சமமாக வளர வேண்டும், அறிவாற்றலை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த சேவையை நான் உங்களுக்கு நாம செய்து கொண்டு வருகின்றேன்.
நீங்களும் நிறையவே ஆதரவு தருகின்றீர்கள். உங்கள் ஆதரவுக்கான அந்த இடத்திலே நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்தும் உங்களை ஆதரவை தாருங்கள். நான் ஆதரவு தாருங்கள் என்று கூறுவது இதை தாருங்கள் கேட்கவில்லை. இந்த வீடியோக்களை பாருங்கள், கேளுங்கள், சிந்தியுங்கள். இதிலே ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கேளுங்கள், அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்கள் ஏனையோரோடும் சேர்ந்து இதை செய்யுங்கள் என்று கூறுகின்றேன். ஒன்று நான் கேட்கவில்லை உங்களிடம். என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் தமிழ் மக்களுக்காக, தமிழுக்காக நான் செலவழிக்கிறேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும் எனக்கு தருகிறது. அதுபோல நீங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த அறிவை நீங்களும் பெற வேண்டும், ஏனையோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், மேலும் சிந்திக்க வேண்டும் என்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, நாங்கள் கூட போய்விட்டோம். ஆகவே மீண்டும் விடயத்துக்கு வருவோம். ஆகவே உண்மையான பிரபஞ்சங்களிலே அந்த நிரந்தரமான அமைதி, இனிமேல் ஒரு காலமும் யுத்தம் ஏற்படாத அந்த எண்ணத்தை, அந்த அமைதி இன்றைக்கு 52,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்டது. பொதுவான அமைதி 150,000 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கே ஏற்பட்டு விட்டது. இந்த பொதுவான அமைதி ஏற்படுவதற்கு, அதாவது 150,000 ஆண்டுகளுக்கு முன்னர், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அங்கே பாரிய, நாம் முன்னர் கூறியது போல பாரிய யுத்தம் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. அதை மீண்டும் நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஆட்சியாளர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும், நாங்கள் இப்போ காண்கின்றோம் பல இடங்களிலே பூமியிலே கிளர்ச்சிகள் ஏற்படுகின்றது, ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்றது. காரணம் அடக்குமுறையும் மக்களை சேவை செய்யாமையும் தாம் பணத்தை சம்பாதிப்பதும் போன்ற விடயங்கள், அல்லது சில இடங்களிலே இன ரீதியான அடக்குமுறைகள். இதுக்கெல்லாம் மக்கள் கிளர்ந்தெழுகிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள். இது பரம்பரையாக பிரபஞ்சம் முழுவதும் நடைபெற்ற விடயங்கள் தான், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த முறைகள் இவ்வாறான யுத்தம் ஒன்று, அங்கே மிக கடுமையான யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே அந்த ஆட்சியாளர்கள் கண்டறிந்தார்கள், தாங்கள் தோற்று போவது நிச்சயம், தங்களால் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் பலம் அதிகரித்து அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு எதிரான ஆட்சி சண்டை, அந்த யுத்தம் மிக கடுமையாக நடந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே அந்த யுத்தத்தை முன்னின்று நடந்த ஒரு அறிஞன், அப்போது அந்த அறிஞர்கள் தான் செய்கிறார்கள், மிக உயர்ந்த அறிஞன். அவன் கண்டான், எதிர்காலத்திலே தமக்கு வெற்றி கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இந்த யுத்தத்திலே இருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்று அவன் சிந்தித்தான். அந்த வேளையிலே இந்த யுத்தத்தை ஆட்சியாளர் சார்பிலே நடத்திய ஒரு யுத்த அறிஞன், யுத்தத்தில் முன்னின்று நடத்தியவன், அவனுடைய பெயர் பெலிகன் என்பது. இவன் ஆட்சியாளர் சார்பிலே மக்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தியவன். இவன் அறிந்தான், தனக்கு இந்த யுத்தத்திலே வெற்றி கிடைப்பது நிச்சயமில்லை, தோல்விதான் கிடைப்பது நிச்சயம் என்று அறிந்த பின்னர் அந்த யுத்தத்திலே இருந்து அவன் தப்பி போக முயற்சித்தான். அவன் தப்பி போவதற்கு தான் மட்டுமல்ல, தன்னோடு சேர்ந்து இந்த யுத்தத்திலே உழைத்த, ரத்தம் செய்த கிட்டத்தட்ட 70,000 பேர்களை, யுத்த வீரர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு தேவையான பறக்கும் தட்டுக்களையும் ஆயுதங்களையும் அனைத்தையும் சேகரித்து கொண்டு அந்த கடுமையான யுத்தத்திலே இருந்து அவன் புறப்பட்டான். மிக கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த காலம் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 190,000 ஆண்டுகள், கிறிஸ்துவுக்கு முன் 190,000 ஆண்டுகள். இந்த பெலிகன் அங்கே இருந்து வெளிக்கட்ட, அந்த யுத்த களத்திலிருந்து வெளிக்கிட்ட காலம். அந்த யுத்த களத்திலே இருந்து வெளிக்கிட்ட பெலிகனும் 70,000 யுத்த வீரர்களும் அங்கே அது அடங்கியிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே, இந்த யுத்த வீரர்களுக்குள்ளே ஏறத்தாழ 200 விஞ்ஞானிகள், ஒவ்வொரு துறையிலும் அதி உயர்ந்த அறிவை பெற்ற விஞ்ஞானிகள் அடங்கி இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பெலிகன் என்பவன் சாதாரண விஞ்ஞானி மட்டுமல்ல, அவன் மேலதிகமான சித்திகள் என்று சொல்வார்கள் நம்ம இதிலே, அவன் அந்த சக்திகள் அதிகளையும் பெற்றிருந்தான். உதாரணமாக ஆகாயத்திலே மிதத்தல்,
தன்னுடைய மன எண்ணங்களினாலே பயிர்களை வளரச் செய்த போன்ற விசேட அறிவையும் அவன் பெற்றிருந்தான். இதன் காரணமாகவும் அவன் மிகவும் உயர்ந்த விஞ்ஞானி என்பது மட்டுமல்ல, மேலதிக சக்திகளையும் பெற்றவன் என்ற காரணத்தினால அனைவரும் அவனை ஏகமனதாக தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவன் அந்த புத்தத்தை அரச சார்பாக இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அவர் செய்தவன். இவனும் அந்த 700 பேரும் அந்த 70,000 பேரும் இந்த பூமியை நோக்கி பயணம் செய்தார்கள். இந்த பூமியை வந்து சேர்ந்த இந்த 70,000 யுத்த வீரர்களும் பெலிகனும் பூமியிலே வந்து சேர்ந்த பொழுது பூமியிலே வேறு குடியேற்றங்கள் வேறு ஒன்றும் இருக்கவில்லை. பூமி பெரிய சாதாரணமாகத்தான் இருந்தது. பூமியில் இடம் இருந்தது. இவர்கள் பூமி முழுவதும் குடியேறி, எங்கே பூமியில் எங்கே எல்லாம் இடம் இருக்கின்றதோ அங்கே எல்லாம் குடியேறி, அப்பொழுது பூமியிலே வாழ்ந்த நாகரிகம் அடையாத மனிதர்களை தவிர வேறு யாரும் இங்கே இருக்கவில்லை. அப்போது இருந்த மனிதர்கள் மிக குறைந்த நாகரிகத்தை அடைந்தவர்கள் தான். அவர்களை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. இவர்கள் பூமியிலே உள்ள அனைத்து இடங்களிலும் குடியமர்ந்து ஆங்காங்கெல்லாம் பாரிய கட்டிடங்களை அமைத்து மிகச் சிறந்த கலாச்சாரத்தை எல்லாம் உருவாக்கி வாழ்ந்தார்கள். மிக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் இந்த பூமியிலே அந்த காலத்திலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த அமைதியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அங்கே நீண்ட காலத்துக்கு நிலைக்கவில்லை. அனைத்துமே சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த அமைதி அங்கே நீண்ட காலத்துக்கு நிலைக்கவில்லை. இது சரசரந்தான் முதல் நான் சொன்னது போல என்ன நடந்தது என்றால், அந்த விஞ்ஞானிகளில் ஒருவன் இந்த அமைதியான மிகச் சிறப்பான கலாச்சாரத்தோடு வாழ்கின்ற இந்த பூமியை தான் கைப்பற்ற வேண்டும். அதாவது பூமியினுடைய ஆட்சியை தான் கைப்பற்ற வேண்டும், தான் ஆள வேண்டும் என்ற அது எங்களுடைய இரத்தத்திலே உள்ள விஷயம்தான். எல்லாருடையும் அந்த ஆட்சி மோகம் அவனுக்கு தலை தூக்கியது. அதனாலே அங்கே அதிருப்தி ஒன்று ஏற்படுத்தி மக்களுக்கிடையிலே ஆட்சியாளருக்கு இடையிலேயும் அதிருப்தி ஏற்பட்டு அதே கிளர்ச்சி அங்கே வெளியே என்ன செய்தார்களோ அதே கிளர்ச்சி ஒன்றை அங்கே செய்தார்கள். காரணம், அந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே. இதுதான் அடிப்படை காரணம். இந்த யுத்தங்கள் வருவதற்கும் கலாச்சாரங்கள் அழிந்து போவதற்கும் காரணமாக இருந்தது அந்த ஆட்சி செய்கின்ற மோகம், அந்த லஸ்ட் ஆஃப் ரைட் தான். தங்களை கைப்பற்றி ஆள வேண்டும் என்ற அந்த ஆசை தான், அந்த மோகம், ஆட்சி மோகம் என்று நாங்கள் கூறலாம். இந்த அதிருப்தி, ஆட்சி மோகம் புரட்சியாக ஏற்பட்டு, அரசுக்கு எதிரான புரட்சியாக ஏற்பட்டு பூமி முழுவதும் மிக பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. யுத்தம் ஒன்று ஏற்பட்டது. உலக மகா யுத்தம் என்று சொல்வது போல பூமி முழுவதுமே ஒரு பாரிய யுத்தக்களமாக மாறியது. அந்த யுத்தம் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்து யுத்தங்கள் சாதாரண யுத்தம் இல்லை. அவருடைய ஆயுதங்கள் மிக மிக பயங்கரமான ஆயுதங்கள். இன்றைக்கு 25 மில்லியன் வருடங்களுக்கு முதலிருந்தே அவர்கள் அதே ஆயுதங்களை தான் பாவிக்கிறார்கள். எதை கண்டாலும் அது சாம்பராக்கி விடும். யாருமே அதுக்கு முன்வென்று யுத்தம் செய்ய முடியாது. அழிவுதான் முடிவு அதுக்கு. ஆகவே அந்த ஆயுதங்களை பின்பற்றி கை கொண்டு நாங்கள் யுத்தம் செய்கின்ற பொழுது அது வெற்றிதானே தவிர தோல்வியை முடிவதில்லை. இவ்வாறான ஆயுதங்களை இப்பொழுது பூமியிலே உள்ள அமெரிக்கா ஏனைய வல்லரசுகளும் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு ஓவர்கில் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஓவர்கில் என்றால் நாங்கள் அது கில் பண்ணுறா கொலை செய்தோன்ற அர்த்தம். ஓவர்கில் என்றால் அதுக்கு பேர் என்னவோ தெரியாது. அதை சொல்கிற பேர் அதுதான், ஓவர்கில். அதாவது ஒருத்தர் செத்தாரா சாகலியான்னு தெரியாது. இரண்டாவது ஒன்றுமே இருக்காது, முழுதும் சாம்பராக போய்விடும். உடம்பு இருக்காது. ஒருத்தர் கொல்லப்பட்டால் உடம்பு இருக்காது, சாம்பலாக போய்விடும். அடையாளம் காண முடியாது, சாம்பலாக பறந்துடும். அதான் அந்த ஓவர்கில் என்று. அவ்வாறான ஆயுதங்களை அந்த காலத்திலே இந்த வெளி உலக அறிஞர்கள், பொதுவாக சிறியர்கள் கூறலாம், அவர்கள்தான் பூமியில் இந்த பிரபஞ்சத்திலே 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே இவ்வாறான
டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு மிக பயங்கரமான ஆயுதங்களை தயாரித்து விமானங்களையும் தயாரித்து பீம் ஷிப் என்று சொல்வார்கள். பீமிலே இயங்குகின்ற ஆகாயமானங்கள் தயாரித்து கொண்டு பிரபஞ்சம் முழுதும் பறந்திருந்தவர்கள் அவர்களை தான், அவர்களுடைய பரம்பரை தான் நாங்களும். எங்களுக்கும் அந்த கூட இங்கே இருக்குதானே, அதைத்தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அவ்வாறான ஆயுதங்களை கொண்டு நீங்கள் யுத்தம் செய்கின்ற பொழுது அனைத்துமே அழித்து ஒழிக்கப்படும். அனைத்து ஒன்றுமே அங்கே உருவமாக இருக்க மாட்டான், எல்லாம் அழிக்கப்படும். அவ்வாறான யுத்த முறை அங்கே அந்த நேரத்திலே தலைதூக்கியது. அது நடைபெற்றது. இந்த பூமியிலே பூமி முழுவதும் யுத்தகலமாக மாறியது. காரணம் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஆசை. அந்த ஆசையின் அடிப்படையிலே ஏற்பட்ட அந்த கோர யுத்தம் அங்கே வாழ்ந்த அநேகரையும் எல்லாத்தையும் கொன்று, மனிதர்களெல்லாம் கொன்று குவித்து சாம்பராக்கி, கட்டடங்கள் தான் நிலைகுலைய வைத்து கட்டடங்களை அழித்து அனைத்தையும் அங்கே இல்லாமல் செய்து விட்டது. ஒன்றுமில்லை என்ற நிலை. ஆனாலும் பலர் அதிலே, பல ஆயிரம் பேர் அதிலே வெளியுலக அறிஞர்கள் தப்பியிருந்தார்கள். அவ்வாறு இந்த கொடூரமான யுத்தத்திலே இருந்து தப்பிய அந்த மனிதர்கள், அதிலே ஒரு பகுதியினர் இங்கே இருந்து வெளியேறி போய்விட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து இங்கே வாழ முடியவில்லை. இங்கே இருந்து வெளியேறியவர்கள், உங்களுக்கு தெரியும், எமது சூரிய குடும்பத்துக்கு அண்மையிலே மற்றொரு சூரிய குடும்பம் இருக்கின்றது. அது நாங்கள் பெனாட் சிஸ்டம் என்று கூறுவோம். அது ஏறத்தாழ 5 ஒளி வருடங்களுக்கு அங்காலே இருக்கிறது எங்களிடமிருந்து. அந்த பெனாட் சிஸ்டத்துக்கு சென்று அங்கே உள்ள கிரகத்திலே பீட்டா சென்சூரி என்ற இடத்திலே அவர்கள் அனைவரும் அங்கே வாழ்ந்தார்கள். அங்கே யுத்தத்தின் முடிவிலே உயிரோடு இருந்தவர்களில் ஒரு பகுதியினர் பெனாட் சிஸ்டத்துக்கு சென்று விட்டார்கள். ஏனைய பகுதியினர் இங்கே பூமியிலே தம்மை சமாளித்து கொண்டு பூமியிலே தொடர்ந்தும் வாழ்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் பூமியிலே வாழ்ந்தாலும் அப்போது பூமியிலே வாழ்ந்த நாகரிகமடையாத மனிதர்களோடு அவர்கள் சேர்ந்து வாழவில்லை. அவர்கள் தங்களை ஒரு தனிமைப்படுத்தி ஒரு தனிமையான இடத்தில்தான் பூமியிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் தனியாக வாழ்ந்தார்கள். பூமியிலே உள்ள மனிதரோடு அவர்கள் வாழவில்லை. அவ்வாறு பூமியிலே வாழ்ந்த மனிதர்களிடமிருந்து தம்மை பிரித்து தனிமையாக வாழ்ந்த அந்த மனிதர்கள் கால ஓட்டத்திலே அவர்களும் நாகரிகமற்ற மனிதர்களாக தம்முடைய அறிவை, தொழில்நுட்பத்தை, கலை கலாச்சாரத்தை எல்லாம் இழந்து நாகரிகமற்ற மனிதர்களாக, காட்டு மிராண்டிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நிலைமைக்கு அவர்கள் மிக நீண்ட காலம் இங்கே தனிமையாக வாழ்ந்த காரணத்தினாலே அவர்களிடமிருந்து அனைத்துமே இழக்கப்பட்டு விட்டது. அவர் பூமியிலே வாழ்ந்தவர்களுக்கு ஒப்பாக அதே நிலையிலே தான் மிக நீண்ட காலத்துக்கு வரை பின்னர் வாழ்ந்தார்கள் இந்த பூமியிலே. இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு குடியேற்ற முயற்சி ஆரம்பமாகின்றது. அது இந்த பீட்டா சென்சூரியிலே போய் இங்கே இருந்து தப்பி போய் அங்கே குடியேறியிருந்த மனிதர்களின் வாரிசுகள் மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் வருகிறார்கள். அங்கே ஒரு பெரிய தொகையான மனிதர் கூட்டம் இங்கே வருகிறது. அங்கே வாழ முடியாத நிலைமை ஏற்பட்ட பின்னர் இந்த பூமியை நோக்கி வருகிறது. தம்முடைய முன்னோர் வாழ்ந்த இடம் என்ற அந்த 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 சிந்தனையிலே அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் இங்கே வந்த பொழுதுதான் பார்க்கிறார்கள், பூமியிலே யாருமில்லை. ஆனால் தமது முன்னோர்கள் வீட்டிலே இருந்து தப்பி இருந்த சில மனிதர்கள் காட்டு மிராண்டிகளாக பூமியில் உள்ள மனிதரோட எந்தவித தொடர்பின்றி வாழ்வதை அவர்கள் பார்க்கிறார்கள். இங்கே தமது முன்னோர்கள். அப்போது இந்த இடத்திலே இருந்து மற்றொரு குடியேற்ற இந்த முயற்சி ஆரம்பமாகிறது. அந்த முயற்சி தான் நாங்கள் காணப்போகின்ற இந்த அட்லாண்டிஸ் அண்ட் மூ என்ற நகரங்கள். இந்த நகரங்கள் பாருங்கள், இது பெலிகனுடைய காலத்திலே இங்கே வாழ்ந்த மனிதர்களுடைய வாரிசுகளாலே இங்கே அமைக்கப்பட்ட இந்த நகரங்கள். இதை பற்றிய விவரங்களை நாங்கள் தெளிவாக பார்க்க போகின்றோம். இதுவரை இங்கே கற்பனைகள் தான் மனிதர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அட்லாண்டிஸ் மூ என்ற அடிப்படையிலே நீங்கள் பார்க்க போகிறது உண்மையான சரித்திரம்.
இதிலே இதுவரையும் யாரும் அறிந்திராத விடயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். முழுதுமெனவே யாரும் அறிந்திராத விடயங்கள் தான் அந்த எவ்வாறு கட்டப்பட்டது, இந்த மாதியன் நகர் இணைத்திருந்தது, எவ்வாறு 2 நகரங்கள் ஒன்றிலே ஒன்று தூரமான இடத்திலே அமைக்கப்பட்டது. ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தம்மை தாமே பகைத்து கொண்டு எவ்வாறு அவர்கள் அழித்தார்கள், அழித்து இந்த நகரங்களை முற்றுமுடிதாக நாசமாக்கி செய்தார்கள் என்ற விடயங்கள் ஒரு பயங்கரமான கதை. நீங்கள் கேட்கப் போவது மிகவும் மிகவும் அதிர்ச்சியான விடயம், ஆச்சரியமான விடயமும் கூட. அவ்வாறான விடயங்கள் பூமியிலே ஒரு காலமும் நடக்கவில்லை, இனிமேலும் நடக்க முடியாது. அவ்வாறான அந்த டெக்னாலஜியை கொண்டு அவர்கள் செய்த யுத்தம் நீங்கள் கேட்க போறீர்கள், யாருமே செய்ய முடியாது. அது இறுதி ஒன்று தான். அந்த பூமியில் பிரபஞ்சங்களோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பூமியில மட்டும்தான் நடந்திருக்கின்றது. அந்த அதிசயமான அற்புதம் என்று சொல்வது மிகவும் கோரமான அந்த அழிப்பு விடயம் அது ஒன்றுதான். அது என்ன என்பதை நீங்கள் அந்த அடுத்த நிகழ்விலே அட்லாண்டிஸ் என்ற அடுத்த பாகத்திலே நீங்கள் கேட்கலாம். நான் உங்களை அதிக நேரம் எடுத்து விட்டேன் போல் படுகின்றது. ஆகவே நான் இத்தோடு இந்த முதலாவது பகுதியை, அட்லாண்டிக் என்ற அந்த தொடரின் முதலாவது பகுதியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஆகவே இவ்வளவு நேரமும் கிட்டத்தட்ட 30-35 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இந்த நிகழ்வை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். நீங்கள் அத்தோடு இதுவரை காலமும் நீங்கள் எனக்கு என்னுடைய அந்த காணொளிகளுக்கு ஆதரவு தந்து எனக்கு உற்சாகம் மூட்டியமைக்காக நான் மேலதிக நன்றி ஒன்றை கூற வேண்டும். மீண்டும் நான் உங்களோட கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இதை நீங்கள் மட்டும் பார்த்தால் போதாது, உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கதை என்று நான் சொல்லவில்லை, இந்த நிகழ்வுகளிலே உண்மையான விடயம் என்றபடியான கதை என்று சொல்லிக்க வராது. ஆகவே இந்த விடயங்களிலே ஏதாவது சந்தேகம் அல்லது மேலதிகமான விடயங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதற்குரிய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கேள்வி கேட்பதற்கு நான் நெடுக உங்களை தூண்டி கொண்டு வருகின்றேன். தொடர்ந்தும் நீங்கள் கேள்விகளை கேளுங்கள் என்று. ஆனால் நீங்கள் யாருமே கேட்பதில்லை, எனக்கு தெரியவில்லை. அது உங்களுடைய விருப்பம். சரி, கேள்வி கேட்பது அறிவை வளர்த்துக் கொள்வதின் முதல் படி. சும்மா படித்து கொண்டு போவது நாங்கள் இதையும் புரிந்து கொள்ள மாட்டோம். நீங்கள் இதையாவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி கேள்வியை கேளுங்கள். ஒன்றும் நடைபெறாது, உங்களுக்கு அதுக்குரிய விடை கிடைக்கும். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், அவ்வளவுதான். வெறுமனை கேட்டுட்டு பார்த்து கொண்டு போகிறது அவ்வளவு சிறப்பாக இருக்க மாட்டாது. உங்களுக்கு நிச்சயமாக விளங்கிட்டு இருந்தால் பரவாயில்லை, விளங்கவில்லை என்றால் கேள்வி கேளுங்கள். நான் பதில் சொல்வதற்கு இங்கே தயாராக இருக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். நீங்கள் அதை இன்னொருவருக்கு எடுத்து சென்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இதுதான் நாங்கள் ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி. இது மீண்டும் ஒருமுறை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். எமது பூமியோடு தொடர்புடைய விடயங்கள், உண்மைகள், இதுவரை காலமும் இனிவராலே பரப்பப்பட்ட பொய்களை நீங்கள் மறந்துவிடலாம். அது ஒரு கற்பனையான விடயங்கள் தான். நாங்கள் யோது பார்ப்பது அனைத்துமே உண்மை என்ற அந்த உறுதிமொழியையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்றேன். இதுவரையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.